Dear students, exercise 12.1, question number 7. Consider the binary operation star defined on the set A is equal to set of all A, B, C, D by the following table. இப்போ இதில் வந்து என்ன கேட்குறாங்கன்னா star is binary on set A. ஏன்ற செட்டை வந்து ஸ்டார் மல்டிப்ளை பண்ணும்போது இது போல் ஒரு டேபிள் கிடைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த கொஸ்டின் இஸ் இட் கம்யூட்டேட்டிவ் அண்டு அசோசியேட்டிவ்? தட் மீன்ஸ் இது வந்து கம்யூட்டேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. அதே போல் அசோசியேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது இது கம்யூட்டேட்டிவா அப்படின்னு செக் பண்ணுவோம். இப்போ கம்யூட்டேட்டிவ் அப்படின்னாக்கா நமக்கு கண்டிஷன் தெரியும். A star B is equal to B star A. இது போல் இருந்துச்சுன்னா இதுதான் கம்யூட்டேட்டிவ். இப்போ A star B அதோட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ A star Bனாக்கா A star B அதோட வேல்யூ என்னது பாருக்கு? எஸ். அதோட வேல்யூ வந்து C. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B star A அது கண்டுபிடிக்கணும். இப்போ B star Aனா அதோட வேல்யூ என்னது பாருக்கு? எஸ். டி. இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ A ஸ்டார் பியோட வேல்யூவும் B ஸ்டார் ஏவோட வேல்யூவும் ஈக்குவலாக இருக்காப்பா? எஸ். இது வந்து நாட் ஈக்குவல். அப்போனா A ஸ்டார் B நாட் ஈக்குவல் டு B ஸ்டார் A. therefore இதை என்னன்னு சொல்லிடலாம்? it is not commutative. ஓகே, இது கம்யூட்டேட்டிவான்னு கேட்டாங்க. இட் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டோம். இப்போ அதே போல் வந்து இது அசோசியேட்டிவா அப்படின்னு கேட்குறாங்க. அசோசியேட்டிவ்னா நமக்கு கண்டிஷன் தெரியும். என்னதுப்பா கண்டிஷன்? எஸ். A ஸ்டார் B ஸ்டார் C இது ரெண்டுக்கும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இதை மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் A ஸ்டார் B ஸ்டார் C இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் இது கூட மல்டிப்ளை பண்ணுற வேல்யூவும் ஈக்குவலாக இருந்துச்சுனாக்கா அதுதான் அசோசியேட்டிவ். இப்போ எல்ஹெச்எஸ் அது கண்டுபிடிச்சிக்குவோம். இப்போ எல்ஹெச்எஸ் என்ன இருக்குன்னா A ஸ்டார் B ஸ்டார் C. இப்போ A ஸ்டார் Bனா அதோட வேல்யூ என்னதுப்பா? A ஸ்டார் Bனா அதோட வேல்யூ வந்து C. இங்கே வந்து ரிமைனிங் என்ன இருக்குன்னா ஸ்டார் C. இப்போ C ஸ்டார் C அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். C ஸ்டார் Cனா அதோட வேல்யூ என்னதுப்பா? எஸ். A. இப்போ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஆர்ஹெச்எஸ். இப்போ ஆர்ஹெச்எஸ் வந்து என்னது பாருக்கு? A star
பி ஸ்டார் சி. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ஏ கூட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ பி ஸ்டார் சின்னா அதோட வேல்யூ என்னதுப்பா? பி ஸ்டார் சின்னா அதோட வேல்யூ வந்து பி. இங்கே ரிமைனிங் என்ன இருக்குனாக்கா ஏ இருக்கு. இப்போ ஏ ஸ்டார் பி அதோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஏ ஸ்டார் பின்னா அதோட வேல்யூ என்னதுப்பா? எஸ். அதோட வேல்யூ வந்து சி. இது வந்து எத்தனாவது ஈக்குவேஷன்? செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனும் செகண்ட் ஈக்குவேஷனும் ஈக்குவலாக இருக்காப்பா? எஸ். நாட் ஈக்குவல். 1 நாட் ஈக்குவல் 2. தட் மீன்ஸ் என்னென்னா ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதோட வேல்யூவும் ஏ ஸ்டார் பி ஸ்டார் சி இதோட வேல்யூவும் நாட் ஈக்குவல். தேர்ஃபோர் இது வந்து என்னன்னு சொல்லிடலாம், இட் இஸ் நாட் அசோசியேட்டிவ். ஓகே.